இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட டாபிக்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. டிஃப்ரெண்டா பார்க்க போறோம். என் டேபிள பார்த்தாலே தெரியும். அப்படியே அங்கங்க அட்டைப்பெட்டி இதுன்னு இருக்கு. என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஊஞ்சல் செய்ய போறாங்க. இந்தியில வந்து ஜுல்லான்வாங்க. எதுக்குடா ஊஞ்சல் செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்காக சின்னதா வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம், கிருஷ்ணருக்கு வந்து ஒரு பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஊஞ்சல் செய்ய போறோம். இன்னைக்கு நைட் வந்து நாங்க ஊஞ்சல் செய்ய போறோம். அதுக்கான திங்ஸ் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஊஞ்சல் எப்படி செய்யறதுன்னு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. பட் நம்மளால வீட்டில் என்னென்ன இருக்கோ, என்னென்ன திங்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கணும், அதை வச்சு நம்ம எப்படி ஊஞ்சல் செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆரம்பிக்கிறது முன்னாடி நம்ம வந்து கிருஷ்ணர் சிலைன்னு ஆரம்பிப்போம். இதுதான் வந்து கிருஷ்ணர் சிலை. பாருங்க, கிருஷ்ணர் வந்து குழந்தை. ஸோ குழந்தை சிலை, இந்த கிருஷ்ணர் சிலை எனக்கு கிடைச்சது. இந்த சிலை தான் வந்து நம்ம வந்து ஊஞ்சல் மேலே உட்கார வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு தேவையான ட்ரெஸ். இது வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ். இது செட்டாவே கடையில் கிடைச்சதுங்க. இது வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ். பாருங்க, ட்ரெஸ் டெக்கரேஷனு, அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்கு, மயில்லாம் இருக்கு. கிருஷ்ணர் ட்ரெஸ் வந்து ரோப் மாதிரி. இது வந்து நீங்க மூஞ்சல் சைட்ல வந்து இந்த பார்டரிங்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி நம்ம மூஞ்சல் சைட்ல வந்து இதை வச்சு ஒட்டி விடலாம். எல்லாம் டெக்கரேஷனுக்காக. இந்த டெக்கரேஷன் ஜிகினாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த ரோப் இதெல்லாம் வந்து மீட்டர் கணக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஒரு மீட்டர் வந்து 15 ரூபாய் இல்லை 10 ரூபாய் அது மாதிரி கிடைக்கும். இதுவும் வந்து இதே மாதிரி தாங்க. இந்த ஜருக வச்ச மாதிரி டிசைன் தான். இது எல்லாமே நான் வந்து கடையில் லூஸ்ல தான் வாங்கினேன். எவ்வளோ மீட்டர் தேவையோ, ஒரு சின்னோண்டு ஒரு 5 மீட்டர் இல்லை 4 மீட்டரே போகும். ஏன்னா நம்ம சின்னதாக செய்ய போகிறோம், நம்ம பெருசாலாம் செய்ய போகிறது கிடையாது. அப்புறம் முக்கியமான தேவையான விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்டோர் ரூம்ல இருந்து நீங்க வந்து தர்மாகோல் இல்லைன்னா வந்து அட்டைப்பெட்டி இருக்கு தெரியுமா. மெயினாக நம்ம அமேசான்ல இல்லை ஃபிளிப்கார்ட்ல இருந்து நிறைய அட்டைப்பெட்டி வாங்கியிருப்போம். இதெல்லாம் வந்து வேஸ்ட் அட்டைப்பெட்டி தான். இந்த அட்டைப்பெட்டிலாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன அட்டைப்பெட்டிலாம் வீட்டில் இருக்கோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அட்டைப்பெட்டி வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த அட்டைப்பெட்டி வேஸ்ட் பொருளை வச்சு நம்ம அழகான ஒரு ஊஞ்சல் செய்ய போகிறோம். ஸோ வேற எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கலர் பேப்பர் இருக்கு. கலர் பேப்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது மேலே வச்சு ஒட்டுறதுக்கு ஒரு டிசைனுக்காக அட்டைப்பெட்டி அக்குமதினாது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் துணி. இங்கே வந்து ரெட் கலர் வந்து வெல்வெட் பேப்பர் வந்து கிடைக்கல எனக்கு, அதனால துணி தான் கிடைச்சது. ஸோ துணியை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு மாதிரி, கிருஷ்ணர் வந்து மேலே உட்கார பெட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தலைக்கடையெல்லாம் கொடுத்துருக்காங்க தெரியுமா. இதுவும் செட்டாக கடையில் கிடச்சிது. ஊஞ்சலுமே செட்டாக வந்து கடையில் கிடைக்குது. பட் நான் வந்து வீட்லேயே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வீட்டில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ்லாம். நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் பேச போகிறது கிடையாது, நான் பாட்டு கேட்க போகிறோம். அதனால் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நீங்கள் பாருங்கள். வாங்க.
hours later. Friends, கம்ப்ளீட்டாக ஒரு 3 years கழிச்சு இப்போ தான் வந்து முடிச்சிருக்கோம். ஏன்னா வந்து பேஸ்ட் ஆகுறது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து மூஞ்சலுக்குலாம் பேஸ்ட் ஆகலை. பேஸ்ட் ஆகுறது ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. பட் ஃபைனலாக ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அழகான ஒரு இது செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம கிருஷ்ணரை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இந்த மூஞ்சலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பார்க்கவே அழகாக இருக்குது. இது வெளியே கடையில் பார்த்தீங்கன்னா 300 350 அப்படி வச்சுருக்காங்க, நல்லாவும் இல்லை. நம்மளே பண்ணிக்கிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்காக தான் இருக்கிற வேஸ்ட் பேப்பர், அப்புறம் அட்டை, தர்மாகோல், இந்த கலர் பேப்பர், இந்த ஜிகன் அதெல்லாம் வாங்கி சிம்பிளாக அழகாக நான் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணரை வச்சு அழகாக பூஜை பண்ணுவோம். இந்த நான் பண்ண ஒர்க் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நண்பர்களே. எல்லா கமெண்ட்டும் நான் படிப்பேன். நீங்களும் வந்து இது மாதிரி பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, உங்க ஃபேமிலிக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு அழகா இருக்கு பாருங்க, பார்க்க நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம பண்ணதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா வைரஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இது மாதிரி பிளாக் அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கும் நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ, பை பை, டேக் கேர், ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ, பை பை.